இப்பதானே சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஆ, இவனா? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், என்னால வர முடியல. சாரிடா செல்லம். எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. உனக்கு பிரியா கம்பெனி கொடுத்திருப்பா. சரி சரி, இன்னைக்கு வந்துருவியா? உன் புருஷன் வந்துட மாட்டான்ல? ஆமா, என் புருஷன் சைதாப்பேட்டையில தான் இருக்கான். உடனே வந்துருவான் பாரு. அவன் கிடக்குறான்டா துபாயில. அவன் எனக்கு சம்பாதிச்சு போடுறதுக்கு தான் இருக்கான். மத்ததுக்கெல்லாம் நீதான். இன்னைக்கு வந்துடுறியா? நான் கண்டிப்பா வந்துடுவேன்டி, கவலைப்படாத சரியா? 2 முத்தம் கூட. யாரா இருக்கும்? ஓ, அவர் தான் பண்றாரு. இப்ப டபாய்க்கணுமே அவரை. என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வேளைக்கு சாப்பிடுறீங்களா? போன வெள்ளிக்கிழமை வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. அதான் இப்பதான் ஃபோன் பண்றேனே. அப்புறம் என்ன? நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியலங்க. பசங்கெல்லாம் உங்களையே தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க, இந்த வேலை வேணாங்க, பேசாம வந்துருங்க. நான் சொல்றது கேளுங்க. சரி சரி அழாத, நான் எப்படியும் இன்னும் 2 வருஷத்துல வந்துருவேன். உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியலங்க. எப்படா வெள்ளிக்கிழமை வரும், எப்படா 12 மணிக்கு உங்க போன் வரும்னு காத்துட்டு இருப்பேங்க. என்னங்க, நம்ம கிட்டதான் எல்லா வசதியும் இருக்குல்லங்க. வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. நானும் சும்மா வந்து துபாயில உட்காந்துருக்கேன். நம்ம 3 பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு தானே வந்திருக்கேன். சரிங்க, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஊர்ல இருக்கும்போது எத்தனை தண்டல்காரன் வந்து கட்டிட்டு போயிருக்கான். எவ்வளவு பேர்ட்ட கடன் வாங்கியிருந்தோம். இப்ப எந்த கடனும் இல்லைல்ல. இங்க பாரு லட்சுமி, நீ நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும். நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரிங்க, நான் வச்சிடுறேன். சரிம்மா, பாத்துருங்க, நான் போனை வச்சிடறேம்மா. சரிங்க, அழாதம்மா, வச்சிடுறேங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். யாரா இருக்கும்? ஹலோ. ஏய், ஏன் சிரிக்கிற? யார் நீ? கோகிலா, உன் அக்கௌண்ட்ல 25,000 போட்டிருக்கேன், எடுத்துக்கோ. 25,000? ஏய், நீ யாரா எனக்கு அனுப்புறதுக்கு? போன வைடா. யார் இவன்? திரும்ப போன் பண்றோம். ஹலோ லக்ஷ்மி, உன் அக்கௌண்ட்ல 1 lakh போட்டிருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னோட வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு. ஏய், நீ தப்பா பேசுற, இதெல்லாம் சரியில்லை. போன வை. பணம் போட்டிருக்கானா? 1,25,000? ஒண்ணுமே புரியலையே. இங்க பார், உன் அக்கௌண்ட்ல 2 lakhs போட்டிருக்கேன். ஏய், 2 lakhs-ஆ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தாண்டி வேணும். ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தப்பான பொண்ணு நான் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பத்தி புரிஞ்சுக்கோ. அப்போ நான் போட்ட பணத்தை திருப்பி அனுப்பிச்சு விடு. என்ன புரியுதா? இதோ அனுப்பிச்சிடுறேன். பார்ட்டி பெத்த பார்ட்டியா இருப்பான் போல இருக்கே. இவங்கிட்ட எப்படியும் ஒரு 50 லட்சம் கறக்கலாம் போல இருக்கே.
ஹலோ. போட்ட பணத்தை இன்னும் அனுப்பலையே. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு நினைக்கிறேன். எப்ப வர? வரேன், இப்பவே வரேன். கத்தியா துப்பாக்கியா நீயே முடிவு பண்ணிக்கடி. வாங்க வாங்க. உட்காருங்க. இந்தாங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நான் தான் வேணுமா? எனக்கு நீதான் வேணும். என்னாச்சு உனக்கு? என்னால உன்னை மறக்க முடியல. என்னடி மறக்க முடியல? ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யார் தெரியுமாடி? உன் புருஷன் துபாயில இருக்கிறானே பரத், அவனோட ஃப்ரெண்டடி நானு. ஹேய், ஹேய், முதல்ல வெளியில போ. நீ வெளியே போகணுமா? உனக்கு கத்தி வேணுமா? துப்பாக்கி வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன விட்டுடு. ஏண்டி, ஆம்பளை செஞ்சா தப்பு, பொம்பளை செஞ்சா தப்பு இல்லையாடி? ஏய், வேணாம். உன் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமாடி? ஏண்டி, அவன் படுற கஷ்டத்துக்கெல்லாம் உண்மையா இல்லாம ஒண்ணும் பண்ணாத. துரோகமாடி பண்ற, நம்பிக்கை துரோகமா பண்ற. இல்ல, வேணாம். இனிமே நீ உயிரோடவே இருக்க கூடாதுடி. உனக்கு இந்த துப்பாக்கி தேவையில்லடி, இந்த கத்தியா போதுண்டி. வேணாம். சாவுடி. சார், யார் வெளியே கத்திட்டு இருந்தது? யார் சார் நீங்க? இல்லைங்க, இங்க வீடு வாடகை இருக்குதுன்னு சொன்னாங்க, அதான் கேட்கலான்னு வந்தேன். இங்கெல்லாம் வீடெல்லாம் இல்லைங்க, நீங்க வேற எங்கனா போய் பாருங்க. சரிங்க. ஆமா, இவர் யார் உங்க பக்கத்தில் நிக்கிறவரு? ஆ, என் புருஷன். அடி பாவி துரோகி. புருஷன் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, உனக்கு கள்ளக்கதலா கேக்குது? வரண்டி. உன்ன மாதிரி கேவலமான பொண்ணுக்கெல்லாம் இதாண்டி தீர்வு. யார் போன்ல? புது நம்பரா இருக்கே, யாருன்னு கேட்போம். ஏய், யார் நீ? எதுக்கு இப்படி சிரிக்கிற? உனக்கு என்ன வேணும்? உன் கள்ள புருஷனோட சந்தோஷமா இருக்கியாடி? ஏய், யார் நீ? ஏண்டி, உன் புருஷன் வெளிநாட்டுல இருக்கான், கள்ள புருஷனோட கூத்தாடி அடிச்சிட்டு இருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இப்ப சொல்றேன்டி, இன்னைக்கு தாண்டி
உனக்கும் உன் கள்ள புருஷனுக்கும் கடைசி நாள் வந்துகிட்டு இருக்கண்டி. ஏய் என்னாச்சு என்னாச்சு, ஏன் அழுவுற? யோ, நம்ம விஷயம் தெரிஞ்சு ஒருத்த போன்ல மிரட்டுறாயா. நம்ம விஷயம் எப்படி அவனுக்கு தெரியும்? யோ, நீ ஒயின் ஷாப்ல வாங்கினா வளரி இளறி வச்சிட்டியாயா? ஏய் பைத்திய மாதிரி பேசாதடி. அப்படி உளர்னா எனக்கு தாண்டி பிரச்சனை. யோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. இன்னைக்கு தான் உனக்கும் எனக்கும் கடைசி நாள்னு சொல்றாயா. ஏய் என்னடி சொன்னா? நமக்கு கடைசி நாள்னு சொன்னானா? அரட்டுண்டி, அவனுக்கு தான் கடைசி நாள். ஐயோ, அவன் தான் வந்திருக்கான் போல. இரு, நான் பாத்துக்கிறேன். யார் எங்க அவனை அடிக்கிறா? அடிக்கிறியா? ஐயோ, ஐயோ, எங்கடி ஓடுற? நில்லுடி. நில்லுடி. எங்கடி ஓடுற? நில்லுடி. நில்லுடி. இப்ப எதுக்கு எனக்கு துரத்துற? உனக்கு நான் தானே வேணும், அதுக்காக தானே உனக்கு ஒண்ணு. அப்ப என்னை நான் யார் தெரியுமாடி? துபாயில இருக்கிறானே உன் புருஷ கதிரேச, அவனோட ஃப்ரெண்டடி. எப்படி உனக்கு துரோகம் செய்ய மனசு வந்துச்சு? உன்னை பத்தி அவன் எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கான் தெரியுமாடி? இனி அவன் கூட வாழ உனக்கு தகுதி இல்ல, செத்து போ. சொல்லு செல்லம். வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுங்க. ஏங்க, யாருங்க நீங்க? வழி தெரியாம வந்துட்டீங்களோ? வழி தெரிஞ்சுதாம்மா வந்திருக்கேன். துபாயில இருக்கானே உன் புருஷன் ரவி, அவன் ஃப்ரெண்டு தாம்மா. அடடே, வாங்க 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 வாங்க. வேணாம்மா வேணாம்மா, விடுமா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, நான் உட்காருங்க. ரொம்ப நன்றிம்மா. இதோ வந்துடுறேன். இந்தாங்க இளநீர் குடிங்க. எப்படிமா இருக்க? என்னத்தங்க நல்லா இருக்கிறது. அவர் பேசாம அவங்க வயசான அம்மா விட்டுட்டு அவர் பாட்டுன்னு துபாய் போயிட்டாரு. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா? எதுக்குமா போயிருக்கான்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தானம்மா போயிருக்கான். இந்த பாரு, இந்த வயல், இந்த வீடு, இது எல்லாம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்த காசுல தானம்மா வாங்கியிருக்கீங்க. எல்லா வசதி வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துதான் போயிருக்காரு. இது எல்லாம் இருக்குது, ஆனா அவர் என் கூட இல்லைங்க. சரிம்மா, 10 வருஷம் அக்ரிமெண்ட், 8 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 2 வருஷம் தானம்மா, முடிஞ்சா வந்துட போறாரு. இருந்தாலும் அவர் என் கூட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு வீடியோ கால் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. பண்ணுங்க பண்ணுங்கன்னா கேட்கவே மாட்டுறாரு. இல்லம்மா, அந்த நாட்டோட சிஸ்டமே வேற மாதிரி. நீ நினைக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்பதான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வேலை அப்படிமா. புரிஞ்சுக்கம்மா இனிமேலாவது. சரிங்கண்ணா. சரியாம்மா? சரிங்கண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணா. இருங்கண்ணா, கோழி வெட்டி குழம்பு வச்சு தரேன். இல்ல இல்லம்மா, வேணாம்மா. இவ்வளோ தூரம் நீ வந்து சொன்னதே சாப்பிடாம போதும்மா. போனா வரம்மா. எப்படிண்ணா? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நீ எதையும் நினைச்சு கஷ்டப்படாதம்மா. சீக்கிரமே வந்துருவான், பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரிங்கண்ணா. இவளாவது நல்லவளா இருப்பான்னு நினைச்சேன். இவளும் அப்படிதான். அடே செல்லமே. யார் இவ? யாருடி அவன்? இதுதான் புருஷன் இல்லாத கஷ்டப்படுறதா? போடாதடி, இல்றி. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இல்றி. ஏய், ஏய்,
தப்பிச்சிடலான்னு பார்த்தேடி. வேண்டாம், இல்ல, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஏய், எப்படிடி உனக்கு தப்பு செய்ய மனசு வந்துச்சு? வெக்கமா இல்ல? என்ன விட்டுருங்க. ஏய், எதுக்கு என்ன தோத்துறீங்க? இனிமேல் நீ தப்பு செஞ்சா என்ன செய்யலாம்? என்ன புருஷனுக்கு செஞ்ச துரோகம் மறைஞ்சிடுமா? இனிமேல் நீ உயிரோட இருந்தா தாண்டி தப்பு செய்வ. தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னேடி, செஞ்சிட்டியே. அப்ப நான் உனக்கு கரெக்டா தான் சுட்டிருக்கேன். உன் மேல கொஞ்சோண்டு இறக்கம் பார்த்து விட்டுட்டு போயிருந்தா நீ தப்பு செஞ்சிருப்பல்ல. சார் பிரியா விடுங்களா? ஆமா சார். டோர் நம்பர் 15 தானே? ஆமா சார். பிரியான்ற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு, கொரியர். ஓகே சார். யார் அனுப்பிச்சிருப்பா? யாருங்க அது வெளியே பிரியா பிரியா பிரியான்னு கத்திட்டு இருக்கிறது? அது ஒன்றும் இல்லைம்மா. பக்கத்து வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கு. அவன் தெரியாம இங்கே வந்துட்டான். அதான் திருப்பி அனுப்பிச்சிட்டம்மா. ஓ, எனக்கு தான் வந்து சொன்ன நினைச்சேன். சரிங்க, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். நம்பிக்கை துரோகி. நீ சமாளிக்கும் போதே நினைச்சேன்டி, என்ன செய்யறது? இருக்கடி உனக்கு. பிரியா, பிரியா. இதோ வரேங்க. என்னங்க சும்மா பிரியா பிரியான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, வந்து உட்கார் 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 வா. என்னங்க? இல்ல, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நம்ம கல்யாண நாள். ஏங்க, நமக்கு கல்யாணம் 7 நாள் தான் ஆச்சு. என்ன பிறந்த நாளா வந்துருச்சு உங்களுக்கு? அதுக்கு இல்லம்மா, ஆ, அந்த பேட் எடு. எதுக்குங்க? எடு எடு, நான் சொல்ற மாதிரி எழுது. என்னங்க சொல்றீங்க? அன்புள்ள சரவணனுக்கு, நான் உன் கூட வாழ பிடிக்கல. எனக்கு இப்படி எழுத சொல்றீங்க? சும்மா சும்மாதாம்மா, அப்புறமா சொல்றேன். எழுது எழுது. சரிங்க. நான் ஏற்கனவே விக்ரம் ஒருத்தனை லவ் பண்ணேன். என்னம்மா? எழுதுறா எழுதுறா. அதனால அவரு கூட வீட்டை விட்டு ஓடி போறேன். சும்மாடா சும்மாடா, எழுதுறா எழுதுறா. சரி. என்னோட அப்பா அம்மா தங்கச்சி என்ன தேட வேணாம். என்னங்க இதெல்லாம் வேண்டாங்க, எதுக்குன்னு சொல்லுங்க. ஏய், இன்னைக்கு ஏப்ரல் ஃபூல் டே. ஏப்ரல் ஃபூலா? ஆமா, அவங்கள ஏமாத்துறதுக்கு செய்யறது. அப்படி இருந்தாலும் இதெல்லாம் தப்பு இல்லையா? சப்போஸ் அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா? அதெல்லாம் அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீ எழுது. நீ என்ன பண்ற? அங்க போய் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க போ. சரிங்க, உங்களுக்காக ஒளிஞ்சுக்கிறேங்க. பிரியா, உள்ள போறேன். பேட கொடு. எதுக்குங்க? இருக்கட்டு, கொடுத்துட்டு போ. போ போ. பிரியா, என்னங்க? நம்ம ஷாப்பிங் போலாமா? சரி, எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். கேக் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரேன். Dress வாங்கி தரேன். அப்பா ஓகே. ஏண்டி என்கிட்டடி நடிக்கிற? இருக்கடி உனக்கு. ஏங்க சிரிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்பா, நடிகர் திலகமே, உன்ன மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த பூமியில யாரும் பிறக்க முடியாதுடி. நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு தெரியலங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போறதா? வீட்டுக்கு போறது நான் மட்டும்தான்டி. நீ எங்க போற தெரியுமா? இந்த உலகத்தை விட்டு.
நீங்க என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்புற அளவுக்கு அப்படி நான் என்னங்க பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணியா? துரோகம் பண்ணிட்டியே. என்னை விட்டு இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருக்கியே. சரவணா, தப்பு தப்பா பேசாதீங்க. நான் அவ்வளவு கீழ்த்தரமானவ இல்ல. உங்களுக்கு எனக்கு 12 இயர்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. அத கூட நான் பார்க்காம உங்களோட உண்மையான மனசை மட்டும் நான் நேசிச்சேன். உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாருங்க. ச்சே. நானும் தாண்டி உன்னை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? பெத்தவளோட உன்னை தாண்டி நேசிச்சேன். உனக்காக தாண்டி இந்த வீடு கூட வாங்கினேன். உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன்டி. எனக்கு துரோகம் பண்ணி என்ன கொலகாரன ஆக்க வச்சுட்டேடி. ஏண்டி ஆம்பளை சொகத்துக்கு அலையற? சரவணா, வேண்டாம். இதோட உங்க பேச்சை நிறுத்திக்கோங்க. நிறுத்துறேன்டி. மொத்தமா உன் பேச்சை நிறுத்துறேன்டி. வா எங்க வராம போயிருவேன்னு நினைச்சேன். வா வா சீக்கிரம் வா வண்டி ஏற்றா. சீக்கிரமா ஏறு. சீக்கிரம் கிளம்புடா. என்னடா ஆச்சு? இந்த டைம்ல என்னடா இது? போச்சு, யாராச்சும் நான் பாத்துற போறாங்க. இரு, அவசரப்படா. ஓ. சீக்கிரம் வாடா. பாத்துட்டு தானே இருக்கேன். என்னடி பண்ற? ஷோ, இவன் ஏய், யாரு போன்ல? தூரத்துல இருக்கிறவன் என் புருஷன்டா. எங்க போறான்டி? ஆமா, துபாய்ல இருக்கிறவன் இங்க டபக்குன்னு வர போறான். இரு இரு பாக்குறேன். சீக்கிரம் இப்ப பாரு வண்டி கிள்ளி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் எடு. யாராச்சும் பாத்துற போறாங்க. சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ. ஐயோ, இப்ப என்ன ஆச்சு? இரு இரு பாக்குறேன். போச்சு, மாட்டிக்க போறோம். ஐயோ, உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. ஊர்க்காரங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன வெட்டியே போட்டுருவாங்க. ஏய், யாரும் வரல. இந்த இரு பாக்குறேன். ஏய், அங்க ஒரு வண்டி வருது பாரு. ஹலோ, நிறுத்துங்க. ஸ்டாப் நிறுத்துங்க. ஸ்டாப் ப்ளீஸ், நிறுத்துங்கண்ணா. ஏய், வா வா. சீக்கிரம் ஏறு. ஓ, ரொம்ப நன்றி சார். எப்படியாச்சும் இந்த ஊர் எல்லையை தாண்டி பஸ் ஸ்டாப்ல விட்டுடுங்க சார். அதுக்கு தானே வந்திருக்கேன். ஐயோ, என்ன சார் இதெல்லாம்? ஐயோ, ஏன் சார் சுட்டீங்க? நாங்க என்ன பண்ணோம்? சுற்றாத ப்ளீஸ், என்ன சுற்றாத ப்ளீஸ். வேணாம் ப்ளீஸ், வேணாம். யாரடி அவன்? அவரு புருஷன் மட்டும் சொல்லிடாத. அவன் உன் கள்ள புருஷன் தானே? இல்ல, அவன் என்ன லவ் பண்றான். ஓ, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்னடி லவ் வேண்டி கிடக்கு? புருஷனுக்கு துரோகம் பண்றியா? உன் புருஷன் எங்கடி இருக்கான்? உன் புருஷன் எங்க இருக்கான்? துபாயில இருக்காரு. ஓ, துபாயில இருக்கானா? அதுக்கு தான் நீ தப்பு பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, அவன் தான் என்ன லவ் பண்ணான். உன்னை பாக்குறதுக்கு அவன் எவ்வளவு வருஷம் துடிச்சு உன்னை தேடி வருவான். அவனுக்கு என்னடி வச்சிருக்க? நீ மிச்சம் வச்சுக்கிறது என்ன தெரியுமா? கருப்பு மட்டும்தாண்டி. உனக்கு எத்தனை குழந்தைங்க? எத்தனை பேர்? என்ன பண்றாங்க? ஒரு பையன்தான். அவன் எங்க இருக்கான்? அம்மா வீட்ல இருக்கான். நீ தப்பு செய்யலாமேடி. இல்ல. உனக்காக எல்லாம் செய்யறா இல்ல அவனுக்கு. நினைச்சு பாத்தியாடி?
ஏண்டி தப்பு மேல தப்பு பண்றீங்க